ஆனால் ஒரு திருமணம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். திராட்சரசம் ஆண்டவர் அங்கே இது பண்ணுறார், தண்ணீரை திராட்சரசமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அது படிக்கும் பொழுது மேலேயும் கீழையும் படித்தா கூட புரியாது. ஏன் ஆண்டவர் வந்து திராட்சரசத்தை இங்கே மாற்றுறார், ஏன் இங்கே ஆண்டவர் வந்து தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார்? எப்போதாவது நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா உங்கள்கிட்டயே? ஏன் ஆண்டவர் ஏசப்பா முதலாவது அற்புதத்தையே ஏன் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம். நான் இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருட்டையும் நான் கேட்டேன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில் சொல்லுவீங்க. இதனால ஆண்டவர் மாற்றியிருப்பார், இல்லை இதனால ஆண்டவர் மாற்றியிருப்பார் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கத்தை கொடுப்பீங்க. ஆனால் உண்மையிலே இங்கே யோவான் என்ன சொல்ல வருகிறார், எதை குறிப்பதற்காக இந்த இடத்துல இயேசு செய்த முதலாவது அற்புதம்னு இந்த இடத்துல எழுதுகிறார் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. எரேமியா ஏசாயா 25வது அதிகாரம் 6வது வசனம், எரேமியா 31வது அதிகாரம் 12வது வசனம், ஆமோஸ் 9வது அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் படித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கலாச்சாரத்தில், அந்த சரித்திரத்தில், வரலாற்றில் அவர்கள் என்ன நம்பிக்கொண்டிருந்தார்கள்? மேசியா வரும்பொழுது திராட்சரசம் புரண்டோடும். அது ஒரு தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனம்? எப்பொழுது மேசியா வருகிறாரோ அப்பொழுது திராட்சரசங்கள் எல்லாம் நிலத்திலிருந்து மலைகளிலிருந்து புரண்டோடும். அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலம் வரப்போகிறது மேசியா வரும்பொழுது. இப்போ நம்ம மேசியா இயேசு வந்திருக்கிறாரு அப்படின்னு யோவான் வந்து சொல்றாரு, இவர் தான் மேசியா, பாரு முதலாவது அற்புதமே திராட்சரசம் புரண்டோடுகிறது. இதை வந்து அந்த ஜனங்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவங்களுக்கு விளங்குவதற்கு ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா அவங்க கலாச்சாரம், மேசியா இயேசு, திராட்சரசம் பெருகும்னு சொல்லியிருக்கே, இயேசு செய்த முதலாவது அற்புதமே அதுதானா? திராட்சரசம் ஆண்டவர் மாற்றி பெருக்கெடுத்து ஓட செய்தாரே, இவர் தான் மேசியா.